Hi students, this is Mary Shorthand Academy. ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக ஷார்ட்ஹேண்ட் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். ஒரு 2 days ஹோம்ஒர்க் பண்ணுறது, 3 days லீவ் விடுறது, அண்ட் தென் ஒரு 2 month கேப், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஷார்ட்ஹேண்ட் எழுத ரொம்ப கஷ்டம். ஸோ ரெகுலராக நீங்கள் ஷார்ட்ஹேண்ட் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஈஸியாக எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்குன்னு செல்ஃபாக தோணணும், இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஹேண்ட் பண்ணுறோம், நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நம்ம வீட்டில் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஹேண்ட் படிக்க வந்தோம், ஒரு செல்ஃப்லவே இல்லாமல் நம்ம படிக்க வந்தோம்னா அது கிளியர் பண்ணுறது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதனால தான் நான் படிக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணும் மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அண்ட் தென் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்ஹேண்ட் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த ஸ்டோக் கிளாரிட்டி நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.